வணக்கம். போன ரிவ்யூல இந்த டிஷர்ட் நல்லா இருக்குன்னு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. எங்க கிடைக்கும்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஹிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிட் 1 நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுவாங்கன்ற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அப்படி நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஹிட் 2 நான் இன்னும் பார்க்கல. இந்த ஹிட் 3 பார்க்கணும்னா அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு ரிலீஸுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்ததுக்கே நம்ம அவங்கள பாராட்டலாம். நானே ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடிச்சு விழுந்து ப்ரமோட்டும் பண்ணியிருக்கிற இந்த ஹிட் 3 ட்ரெய்லரே பயங்கர வயலண்டாக இருந்துச்சு. ஆஹா, திரும்பவும் அனிமல் மார்க்கோ ஸ்டைலில் கோட்டை போட்டுக்கிட்டு ரத்த கலையே காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே தான் இந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஹிட் 3 நானி தான் அர்ஜுன் சர்க்கார். ஸ்ட்ரிக்டான நேர்மையான ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம்ல இருக்காரு. படத்துடைய ஆரம்பத்திலே அவர் ஏதோ ஒரு கிரைமுக்காக ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல போலீஸ் அதிகாரியான அவரே ஒரு ஆளை கொடூரமான முறையில் கொலை பண்ணி அதை வீடியோ வேற எடுக்கிறாரு. அந்த கேஸை அவரே விசாரிக்கிறாரு. யாருடா இது கொலையும் பண்ணிட்டு வீடியோ எடுத்து விசாரணை பண்ற மாதிரி பாவலா காட்டுற போலீஸ் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, எஸ், அதான் இந்த படம். காஷ்மீர்ல அவர் போலீஸா இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் என்னென்ன, ஏன் நானி இந்த கொலையெல்லாம் பண்ணணும், அவர் ஜெயிலுக்கு போக காரணம் இதுதானா, இதெல்லாம் தான் இந்த ஹிட் 3. நானி முழு ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கிற படம் இது. மேபி அவருக்கு இருக்கிற இமேஜ்னாலே என்னவோ அவர் ஒரு லார்ஜர் தேன் லைஃபா காட்டினாலுமே கூட அவர் கேரக்டருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது ப்ராப்பர் த்ரெட்டாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மாஸ் ஹீரோ தான், ஆனால் அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற இந்த பேலன்ஸை நானி சிறப்பாக தன்னோட ஆக்டிங்ல கொண்டு வந்திருக்காரு. செம்ம சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல படம் மொத்தத்தையும் ஷோல்டர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவருடைய டயலாக் டெலிவரி செம்மையா இருக்கு. ஸ்ரீநிதி ஷெட்டி கேரக்டர் ஆரம்பத்துல டிபிக்கலா ஹீரோயின் காணாம போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் ப்ராப்பரா அந்த கேரக்டரை கதைக்குள்ள கொண்டு வந்ததும், ஹீரோ மட்டுமே எல்லாத்தையும் செய்யற மாதிரி காட்டாம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்ததும் நல்லாவே இருந்தது. வர 2-3 சீன்ஸ்ல நல்ல டயலாக்ஸ் பேசி சமுத்திரகனி ரெஜிஸ்டர் ஆயிராரு. ஹீரோ கூடவே வர பெண் போலீஸ் கோமலி பிரசாத், லீவ் கேட்குற இன்னொரு போலீஸ்னு 2 பேருக்குமே நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க. வில்லனா பிரதீக் பப்பார் டிபிக்கலான வில்லனா தெரிஞ்சாலுமே கூட அந்த கேரக்டர்ல அவர் கரெக்டாகவே இருக்காரு. முழுக்க நைட்ல மட்டுமே நடக்கிற அந்த செகண்ட் ஹாஃபை அருமையா ஷூட் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் சனு ஜான் வர்கீஸ். லைட் ஃபிளிக்கர் ஆகிறத வச்சு, ஸ்மோக்கை வச்சு, ஆக்ஷன் சீன்ஸ்ல சில மூவ்மெண்ட்ஸை வச்செல்லாம் ஹீரோவுக்கான பில்டப்பை விஷுவலாக கொடுத்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்ல இமேஜினேஷன். மிக்கி ஜே மேயருடைய பாடல்களை விட பின்னணி இசை எனக்கு பெர்ஃபெக்டா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பேரலல் ஆக்ஷன்ஸையும் கிளைமேக்ஸ் டச்சையும் சீம்லெஸ்ஸாக கட் பண்ணி நரேஷன்ல டென்ஷன் குறையாம மெயின்டைன் பண்ணியிருக்காரு எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ். ப்ரொடக்ஷன் டிசைனர் ஸ்ரீ நாகேந்திராவுடைய ஒர்க்குக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். படத்துடைய வயலண்டான ஆக்ஷன் காட்சிகளை செம்ம ப்ரிசைஸா டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் டைரக்டர்ஸ் லீ விட்டேக்கரும் ரியல் சதீஷும். பட் லென்த்தை கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஸ்மார்ட்டான கிரவுண்டடான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். செகண்ட் பார்ட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த 3வது பார்ட்டோடைய முதல் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜோன்ல இருக்கு. நானி ஜெயிலுக்கு போறாருங்கிற முதல் சீன்லேருந்தே நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணிடுறாங்க. தென் விசாகப்பட்டினம்ல நடக்கிற கிரைம், நானியோடைய கேரக்டர், சமுத்திரகனி, ஸ்ரீநிதி ஷெட்டி வர சீன்ஸ்ல இருக்கிற ஹியூமர், ஃபிளாஷ்பேக் உள்ள ஃபிளாஷ்பேக்கா காஷ்மீர்ல நடக்கிற சம்பவங்கள், அதை நானி விசாரணை பண்ற விதம்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளோல படம் போகுது. இன்வெஸ்டிகேஷனோட மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஹீரோ இன்டர்வலுக்கு முன்னாடியே கிராக் பண்ணிடுறாரு. ஆனாலுமே கூட கான்ஸ்டன்டா ஏதோ ஒரு ஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத சரியா சொல்லிட்டே வரதுனால முழு ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே செம்ம என்கேஜிங்கா தான் இருக்கு. இன்டர்வல் பாயிண்ட் நல்ல விசில் வர்த்தி மொமெண்ட். செகண்ட் ஹாஃப்ல நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விதம், கொரியன் வெப் சீரிஸ் ஸ்டைல்ல அந்த இடத்தோட ஆபத்து என்ன அப்படின்னு காட்டினதெல்லாம் அடுத்து வரப்போற அந்த கொடூரமான ரத்தக்களி ரியாக்ஷனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தர மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்த சர்ப்ரைஸ் கேமியாஸும் செம்மையாவே இருந்தது. இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனையா நான் பார்த்தது ஹிட் 1 and 2 பார்த்துட்டு, அட்லீஸ்ட் என்ன மாதிரி 1 மட்டுமே பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா டோட்டலா இது வேற ஏதோ யூனிவர்ஸ்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டை விட ஹீரோவுடைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் அவருடைய ஹீரோயிசத்தை காட்டவுமே அதிகமான ஃபோக்கஸ் போயிருக்கு. தென் ஸ்ரீநிதி கேரக்டரை வச்சு ட்விஸ்ட்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ப்ரிடிக்டபிளா தான் இருந்துச்சு. நமக்கே அது ப்ரெடிக்டபிளா இருக்கும்போது செம்ம புத்திசாலி போலீஸா காமிக்கிற ஹீரோவுக்கு ஏன் அது தெரியாம போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. அண்ட் அந்த ரொமான்டிக் சீன்ஸ்ல ஹியூமர் கொஞ்சம் காப்பாத்தினாலுமே கூட கண்டிப்பா அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கண்டிப்பா லாஜிக்கலா நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம்னா படம் டமால்னு விழுந்துரும். அவ்வளவு தூரம் கிரியேட்டிவ் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. படத்துடைய ஆக்ஷன் சீன்ஸ் மாதிரியே ஓவர் த டாப்ல போயிருக்கு லாஜிக்கல் மேட்டர்லாம். பருந்த வச்சு ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் இருந்துச்சு. ஸோ லாஜிக்கெல்லாம் சுத்தமா மறந்துடணும். செகண்ட் ஹாஃபோட ஓவரால் ரன் டைம் இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஹிட் 3 சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே கூட என்கேஜிங்கான என்டர்டைனிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இதுல த்ரில்லர் அப்படிங்கிறத விட ஆக்ஷன் அதிகம், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. படம் சென்னையில் நான் பார்த்த சத்யம் தியேட்டர்ல சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. தமிழ் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணா நீங்க தமிழ்லையும் பார்க்கலாம். அண்ட் அவங்களே அடல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அது ஞாபகத்தில் இருக்கட்டும்.